அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராயிங் வந்து போர்ட்ரேட் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேசிக்காக பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ட்ராயிங் வீடியோ போட்டதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் கிரிட் GIRD வரணும். GIRD கிரிட் ஃபார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கீழே வந்துடும். இப்படி தான் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன் காட்டுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு விநாயகர் வந்து கிரிட் போட்டு எடுத்து வச்சிருந்தனால உங்களுக்கு காட்டுது. அதுக்கப்புறம் டாப் மோஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வந்து ஓரியன்டேஷன், அதாவது வெர்டிக்கலில் வேணுமா இல்லை ஹரிசாண்டலில் வேணுமா இமேஜ் அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்கள் வந்து வெர்டிக்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தெரியாமல் ஹரிசாண்டல் டச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேப்பர் சைஸில் வந்து A4, A3, A2, A1, A0 கஸ்டம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. A4 நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் நோட் A4ல் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்க இமேஜஸ் எல்லாம் வரும். நான் வந்து ஆல்ரெடி பிரிண்ட்ரெஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அது எடுத்தோடனே உங்கள் ஃபேஸ்க்கெலாம் போயிடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, வெர்டிக்கல் இமேஜ் வந்து ஹரிசாண்டல் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து திருப்பி வெர்டிக்கல்லே வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் 3 லைன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இருக்கும். சைஸ் 1 செல் வந்து இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதாவது இது வந்து அந்த ரோவோட சைஸ் கேட்குது. எம்எம்மில் தான் இருக்கும். இது நீங்கள் வந்து 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். தெரியுதா அந்த பாக்ஸு? 20 போட்டதுனால 2 சென்டிமீட்டருக்கு வந்து பாக்ஸ் கிடைக்கும். அண்ட் இது நான் வந்து உங்களுக்கு 10 போட்டு காட்டுறேன் பாருங்களேன். 10 போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டரில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பேசிக்காக எனக்கு வந்து அவ்வளோலாம் வரைய வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. போட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் வந்து வரைகிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சைடில் வந்து அதே 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நோட் எடுத்துக்கலாம். ட்ராயிங் நோட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பென்சில் அண்ட் ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்கேல் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைன் போட ஆரம்பிச்சிடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். இந்த விநாயகரும் நான் வந்து கிரிட் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். தெரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த சைடில் தான் நம்ம வந்து எப்போவுமே ட்ராயிங் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம வந்து 2 சென்டிமீட்டருக்கு வந்து வரைய போகிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேசிக்காக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் வந்து போட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அது இருக்கட்டும். இதில் வந்து நான் நடுவில் வந்து இப்போது டிப்ஸு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பிக்சர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே உங்கள் ஃபேஸ் வந்து எடுத்துக்காங்க. அப்படியே நீங்கள் வந்து ஏதாவது ஃபேஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரி, நார்மலாக லைட்டாக ஸ்மைல் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வெரைட்டி பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் வித் டீத் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவ்வளோவா கரெக்டாக வராது. கரெக்டாக வரலன்னா வந்து ஐயோ நமக்கு ட்ராயிங்கே வரலன்னு விட்டுடலாம் தோணும். அதனால் வந்து சிம்பிள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷேடிங் கற்றுக்கோங்க. ஓரளவுக்கு ஷேடிங் அதெல்லாமே வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரில் வந்து கற்றுக்கோங்க. ஷேடிங் வந்து மெயின். ஒரு ட்ராயிங் எடுத்திங்கன்னா அவுட்லைன் அண்ட் ஷேடிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து ட்ராயிங் வரும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டேன். சுத்தமாக ட்ராயிங் டச்சே இல்லை. இப்போ தான் வந்து
இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ போர்ட்ரைட்லாம் வரையணும்னு சொல்லிட்டு. இதே வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வரைய. ஸோ நீங்கள் வந்து உக்காந்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வரையணும்னு இல்லை, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஐஸ் வரைஞ்சோமா, ஒரு நாளைக்கு வந்து லிப்ஸ் அந்த மாதிரி கூட வரையலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வளரணும், சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ நான் வந்து கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ டார்க்கெல்லாம் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக மைன்யூட்டாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிரிட்டு வந்து பார்த்துட்டோம், எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ நான் வரையது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், பார்ட் 2. ஸோ ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.